தினமும் படிக்கிறது கஷ்டமா இருக்குதா? ரொம்ப டயர்டா, ரொம்ப போரிங்கா, ரொம்ப ஃபீலிங்கா, என்னடா இது படிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குதா? எப்படா படிச்சு முடிச்சுட்டு எழும்பலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுதா? இதுக்கு மேல படிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப டயர்டா, ஃப்ரஸ்ட்ரேட்டடா, பர்ன் அவுட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்களா? கண்டிப்பா இப்படிதான் இருக்கும் படிக்கும்போது. ஆனா நல்ல விஷயம் என்ன தெரியுமா? யூ ஆர் ஸ்டில் ரெடி டு லேர்ன். கொஞ்சம் நான் ஃப்ரெஷ் ஆனா படிச்சிடுவேன், கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயானா படிச்சிடலாம், எப்படியாவது படிச்சிடணும், கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைச்சா படிச்சிருவேன் இப்படின்னு படிக்கணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இட்ஸ் கால்ட் a maturity. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க ஷார்ட் டேர்ம்ல கிடைக்கிற விஷயங்கள் எதுவும் பெருசு இல்ல. ஒரு டைமண்ட் மாதிரி சிந்தட்டிக் டைமண்ட் நம்மளால உருவாக்க முடியும். ஆனா அது என்னைக்குமே நேச்சுரல் டைமண்ட் அளவுக்கு வேல்யூ கூடுதலா இருக்காது. ஒரு கோல்டு மாதிரி ஒரு விஷயத்தை நம்மளால உருவாக்க முடியும். ஆனா அது லாங் ரன்ல கோல்டு மாதிரி ஒரு கேரக்டரை வச்சுக்குமான்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி உங்க உடம்புல இருந்து 2-3 நாள்ல 10 கிலோ குறையுதுன்னா அது ரொம்ப மோசமான விஷயம். ஆனா 10-15 நாள்ல உங்க உடம்புல 2 கிலோ தான் குறையுது அப்படிங்கிற பட்சத்துல அது நல்ல விஷயம். So maturity is when you disengage from the short term pleasure and start engage in the things which you give pain now but pleasure in the long run. அதுதான் முக்கியம். இப்போ கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அப்புறமா சந்தோஷமா இருக்கும். இப்போ படிக்கிறது ரொம்ப டயர்டா, ரொம்ப போரிங்கா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாருமே ஜாலியா இருப்பாங்க, எல்லாரும் கேம்ஸ் விளையாடுவாங்க, படிப்பை ரிப்ளேஸ் பண்ற மாதிரி 1000 விஷயங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாம் லாங் ரன்ல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. ஆனா இந்த படிப்புங்கிற இந்த ஒரே ஒரு விஷயம், இந்த படிப்பு நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா, நீங்க எந்த துறையில போக போறீங்களோ அதுல நீங்க கெயின் பண்ண போற அந்த நாலேஜ். நீங்க இப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்க படிக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள், நீங்க எந்த சப்ஜெக்ட்ல எந்த துறையில சாதிக்கணும்னு நினைச்சாலும் அதோட அடிப்படை, அதோட ஃபண்டமெண்டல்ஸ் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லாங் ரன்ல, உங்களோட ஃபியூச்சர்ல உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு நீங்க நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க. எந்த ஒரு ஃபீல்டா வேணாலும் இருக்கலாம், பட் யூ ஹேவ் டு லேர்ன். அது என்னதான் டயர்டா, டீடியஸான டாஸ்கா இருந்தாலும் யூ ஹேவ் டு லேர்ன் கண்டினியூஸ்லி. இது எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இதையும் தாண்டி சில நேரங்கள்ல படிப்புக்கு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மொத்தமா போகும், கண்டிப்பா போகும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த ஒரு கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவர் வேட்டைக்கு போன இடத்துல காட்டுல வழி தொலைஞ்சு போயிட்டார். தனியா இருந்த ராஜா எப்படியோ மலை உச்சில ஏறி கீழே பாக்குறாரு. சுத்தி இருட்டு, ஒரே ஒரு இடம் மட்டும் வெளிச்சமா தெரியுது. அந்த வெளிச்சத்தை நோக்கி நடந்து போறாரு. அது ஒரு வீடு, அது ஒரு பாட்டியோட வீடு. அந்த பாட்டி அந்த ராஜாவை பாக்குறாங்க. அப்போ அந்த ராஜா வேட்டைக்கு போயிட்டு வந்ததுனால பாக்குறதுக்கு அந்த நாட்டு வீரன் மாதிரி இருந்தார், ராஜா மாதிரி தெரியல அந்த பாட்டிக்கு. அப்போ அந்த பாட்டியும் சரி வாப்பா உள்ள அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. அப்போ ராஜா இருக்கிற நிலைமையை பார்த்து அந்த பாட்டி சாதத்தை சுட சுட குடுக்குறாங்க, நீ சாப்பிடுப்பா அப்படின்னு. ராஜாவுக்கும் நல்லா பசியில இருக்கிற ராஜா சாப்பிடலாம் அப்படின்னு சுட சுட சாதத்துல கையை வைக்கிறாரு. கை வச்சதுமே சாதம் சுட்டுடுச்சு. கையை உதரும் போது அதுல இருந்து 3-4 பருக்க கீழே விழுந்துருச்சு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த பாட்டி, ஏன்பா நம்ம நாட்டு ராஜா மாதிரி நீயும் அவசரப்படுற அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இதை கேட்டதும் ராஜாக்கு பயங்கர ஷாக். பாட்டியை பார்த்து ராஜா கேட்கறாங்க, ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? நம்ம ராஜா என்ன அவசரப்பட்டாரு அப்படி? அப்ப அந்த பாட்டி, இல்லப்பா நம்ம ராஜாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவர் எதிரி நாட்டு படைகள் எல்லாத்தையும் சூழணும், எப்படியாவது நம்ம வெற்றி அடையணும், நமக்கு நிறைய டெரிட்டரிஸை பிடிக்கணும் அப்படின்னு பெரிய பெரிய இடங்களை குறி வச்சு தாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டது ராஜா சொல்ற நல்ல விஷயம் தானே அப்படி. அப்போ அந்த பாட்டி, இல்லப்பா கேளு, நம்ம ராஜா பெரிய பெரிய இலக்கை மட்டும் தான் குறி வைக்கிறாரு, ஆனா சின்ன சின்ன டெரிட்டரிஸ் நிறைய இருக்கு, அதை பத்தி ராஜா யோசிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ராஜா குறுக்க இன்டரப்ட் பண்ணி, நல்ல விஷயம் தானே, நம்ம பெரிய இடத்தை அச்சீவ் பண்ணாதான் நம்ம நாடு இன்னும் ரொம்ப பெருசாகும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பாட்டி, இல்லப்பா முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, நீ இந்த சாதத்தை உனக்கு தரும்போது சுட சுட இருந்துச்சு, நீ அதை சுற்றி இருக்கிற கூலான அந்த ஏரியாவை எடுத்து சாப்பிட்டு இருந்த அப்படின்னா உன்னால் சாப்பிட்ருக்க முடியும், இந்த பருக்கெல்லாம் வேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் நீ அவசரப்பட்டு நடுவில் கையை வச்சதுனால தான் உன் கை சுட்டுச்சு, அதனால தான் சாதம் கீழே சிந்துச்சின்னு சொன்னாங்களாம். இதே மாதிரி தான் நம்ம ராஜாவும் பெரிய இடத்த அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அந்த நாட்டு கூட போருக்கு போகும்போது நம்ம நாட்டு வீரர்கள் 100கணக்கான பேர் செத்து போயிடுறாங்க. ஆனா இதே நேரம் நான் சொல்ற மாதிரி சின்ன சின்ன டெரிட்டரிஸை ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம நாடு கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆகும், நம்மளோட வீரர்களும் நிறைய பேர் இருப்பாங்க, அதனால பெரிய நாடை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. இதை கேட்ட ராஜாக்கு ஒரு என்லைட்மெண்ட் வந்துருச்சா. அதே மாதிரி தான் உங்களோட லைஃப்லயும் நான் சொல்றேன். இங்க நம்ம படிக்கிறோம், படிச்சு முடிச்சுட்டு ஃபைனல் எக்ஸாம்ல மார்க் வரலன்னு சொல்லி ஃபீல் பண்றோம். நினைச்ச மாதிரி நல்ல மார்க் வரல, இதுக்கு மேல எனக்கு படிக்கணும் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். மேக்ஸ் எனக்கு வராது, பிசிக்ஸ் எனக்கு வராது, கெமிஸ்ட்ரி எனக்கு வராதுன்னு மொத்தமா ஒதுக்கி வச்சிடறோம். ஆனா எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி, நம்மளால முடிஞ்சது தினமும் படிக்கலாம், தினமும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கலாம். இப்படி தினமும் படிச்சோம் அப்படின்னா தினமும் நீங்க ஜெயிக்கலாம்ல. தினமும் நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா லாங் ரன்ல எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த எக்ஸாம்ல நீங்க நினைச்ச மாதிரி மார்க்கும் வரும். ஆனா நீங்க டெய்லி படிக்கிறது அப்படிங்கிற சின்ன விஷயத்தை விட்டுட்டு எனக்கு எக்ஸாம்ல மார்க் வரல அப்படின்னு பெரிய விஷயத்தை நினைச்சு வருத்தப்படுறீங்க. சோ உங்க முன்னாடி இருக்கிற சின்ன விஷயங்களை முதல்ல டார்கெட் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை அச்சீவ் பண்ணுங்க. தினமும் நீங்க ஜெயிக்கிறீங்களா, அப்போ
கண்டிப்பா நீங்க அந்த ஃபைனல் எக்ஸாம்லயும் ஜெயிப்பீங்க, நினைச்ச மார்க் உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த கதையை நீங்க கேட்டிருக்கலாம் இல்ல கேட்காம இருந்திருக்கலாம். ஆனா இந்த கதையை நீங்க கேட்க வேண்டிய நிலைமையில கேட்டீங்க அப்படின்னா உங்களோட எண்ணங்கள் கண்டிப்பா மாறும், உங்களோட சிந்தனைகள் புதுசா இருக்கும், இங்க படிக்கிறதே மாறும், உங்களோட லைஃப் மொத்தமா மாறும். சோ எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் சரி, என்னோட வீடியோன்னு இல்லை, எந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது உங்களோட மைண்ட் செட்டை இந்த வீடியோ நம்ம மாற்ற போகுது அப்படிங்கிற எண்ணத்தோட பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோவும் உங்க லைஃபை மாற்றும், எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க, முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உங்களுக்கு தான். உங்க வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம், அந்த நிமிஷம் இந்த நிமிஷமா கூட இருக்கலாம். வெற்றியின் பாதையில நானும் ஒரு அங்கமா இருக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.